Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லோன் ஆப் தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். அதாவது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 5 கோடி பேர் டவுன்லோட் பண்ண ரொம்ப வருஷமா பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனுடைய ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, சிபில் ஸ்கோர் குறைவா இருந்தாலும் லோன் தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதே சமயம் இன்கம் ப்ரூஃப் இல்லைன்னா கூட இதுல லோன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாலுமே இந்த அப்ளிகேஷன்களை பயன்படுத்திய மக்களுக்கு இதுல என்ன அனுபவம் ஏற்பட்டிருக்குது, அவங்க என்ன சொல்றாங்க? நான் நிறைய கமாண்ட் இதுல படிச்சு பார்த்தேன். ஒரு 5 கமாண்ட் தேவையானதை மட்டும் உங்களுக்காக எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கேன். இதுல இன்னும் குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோ இடையில நான் நிறைய முக்கியமான தகவல்களை சொல்லியிருக்கிறேன். இதை நீங்க சரியா பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய பணம் மிச்சப்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல இந்த அப்ளிகேஷனுடைய வட்டி விகிதம் மற்றும் கட்டமைப்பு இது எல்லாத்தையுமே பார்த்துடலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய அடிப்படை. இந்த அப்ளிகேஷன் அப்படின்றது ஒரு கொரிய நிறுவனத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதே போல ட்ரூ கிரெடிட் அப்படின்ற ஒரு பெயர்ல என்பிஎஃப்சியில நம்மளுடைய ஆர்பிஐல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்றாங்க. இன்னும் மேலும் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல 2 விதமான லோன்ஸ் அப்படின்றது இருக்குது. ஒரு விதமான லோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லெவலப் லோன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விதமான லோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெல்கம் லோன்னு சொல்றாங்க. ஸோ இதனுடைய பிளஸ் பாயிண்டாகவும் பார்க்கப்படுது. இதுல முக்கியமா இந்த விஷயத்தை கவனிக்கணும். ஏன்னா வட்டி விகிதத்தை நான் கவனிக்கணும்னு அடிக்கடி சொல்லுவேன். வட்டி விகிதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கு இதுல 2.4% அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது ஒரு ஆனுவல் பர்சன்டேஜ்ல கணக்கு போட்டு பார்க்கும்பொழுது, ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டு பார்க்கும்பொழுது 60ல இருந்து 100 கிராஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? இதுல ப்ராசஸிங் ஃபீ இதெல்லாம் சேர்த்து நமக்கு கைக்கு வரக்கூடிய அமௌண்ட் கம்மியா வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் வந்துட்டு இதுல இருக்குது. இப்ப இதுல லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்திரலாங்களா? அதாவது இதுல குறிப்பா வந்துட்டு 5 ஸ்டார்ல ஒரு சிலர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்கிறது என்னன்னா, அவசர தேவைக்கு எனக்கு வந்து லோன் கிடைச்சிதுங்க, 3000 தேவைப்பட்டது, எனக்கு 5 நிமிஷத்துல அக்கௌண்ட்டுக்கு பணம் அப்படின்றது வந்துருச்சு. அதே போல இன்னொருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிபில் ஸ்கோர் கம்மியா இருந்தாலும் எனக்கு வந்துட்டு லோன் கொடுத்தாங்க, ஆனா இதுல பாத்தீங்கன்னா லிமிட் ரொம்ப கம்மியா தான் தராங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு சிங்கிள் ஸ்டார் அப்படின்றதுல வட்டி ரொம்ப அதிகம். 2000 ரூபா லோன் எடுத்தேன், பட் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து 1600 ரூபா தான் வந்துச்சு. மீதி எல்லாமே அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் சொன்னா இல்லைங்களா, அந்த மாதிரி வந்துட்டு எடுத்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்னொரு கமெண்ட் அப்படின்னு, லோன் கட்ட ஒரு நாள் லேட் ஆனா கூட தொடர்ந்து ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றாங்க, கஸ்டமர் கேருக்கு சரியான வந்துட்டு பதிலே இல்லை, நம்ம ஏதாவது கேட்டோம்னா பெருசா பதிலே சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்களா. அடுத்தது லோன் தர்றாங்க, ஆனா ரீபேமெண்ட் பண்ற டைம் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கு, 62 டேஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு வர்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு சிலர் இங்க கமெண்ட் அப்படின்றது பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயத்த நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். யூடியூப்பின் பாலிசி படியும் ஒரு சட்டத்துக்கு நம்ம வந்துட்டு கீழ்ப்படிந்தும் இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா நம்ம சொல்லியே ஆகணுங்க. அது என்னன்னா, ஒரு லோன் நீங்க எடுக்க போறீங்கன்னா கண்டிப்பா ஆர்பிஐ ரூல்ஸ் படி ஒரு லோன் நீங்க எடுக்க போகும் பொழுது உங்ககிட்ட முன்கூட்டியே பணம் கேட்கறாங்கன்னா அதை முழுசா நம்பாதீங்க. முழுசா இல்ல, அது கிட்டேயே வந்துட்டு போயிடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் மாட்டி இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம அடிக்கடி இந்த 7 நாள் அப்ளிகேஷனை பற்றி நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன்லாம் இருக்கு அப்படின்னா அதுகிட்ட இருந்து கொஞ்சம் எட்ட தள்ளியே இருங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஒரு என்பிஎஃப்சியில ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால நமக்கு கொஞ்சம் பாதுகாப்பு அப்படின்றது கிடைக்கும். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, கான்டாக்ட் லிஸ்டாலோ கேலரியாலோ போட்டோலோ இந்த மாதிரி ஏதாவது கேட்கறாங்கன்னா நீங்க யோசிச்சு தான் முடிவு எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் உங்கள்கிட்ட பகிர்ந்தே ஆகணும். நான் அடிக்கடி வந்துட்டு இதை நான் சொல்லுவேன். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு லோன் எடுத்து அதை லேட் பண்ணும் பொழுது சிஸ்டம்ல வந்துட்டு எரர் காமிச்சதை தான் பார்த்தேன். நம்ம லோன் எடுத்துட்டு லேட் பண்ணும் பொழுது நமக்கு சிவில் இம்பாக்ட் அப்படின்றது ஏற்படும். ஃபியூச்சர்ல நமக்கு லோன் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் நிறைய இருக்கு. ஒரு சில அப்ளிகேஷன் 1 மாசம் வட்டி விகிதம் இவ்வளோ, 2 மாசம் வட்டி விகிதம் இவ்வளோ இப்படின்னு சொல்லுவாங்க. அதை வருஷத்துக்கு நீங்க கணக்கு போட்டு பார்க்கும் பொழுதும் ஆண்டுதோறும் அவங்களுடைய ப்ராசஸிங் ஃபீஸ், ஏபிஆர் இதெல்லாம் வந்து, அதாவது வருடத்திற்கான எவ்வளோ வந்துட்டு அந்த லோனுக்கான செலவு அப்படின்றத நீங்க கணக்கிடும் பொழுதும் உங்களுக்கு நிறைய தொகை அப்படின்றத அவங்க பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதனாலதான் நம்மளுடைய வந்துட்டு விடி தமிழ்ல நான் ஏபிஆர்னா என்ன அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற ஒரு வீடியோ உருவாக்கி உங்களுக்காக நான் கொடுத்தேன். நான் அங்க சுருக்கமா சொல்லிடுறேனே, அதாவது உங்களுக்கு ஒரு லோன் நீடட் இருக்கு, ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும் இது போன்ற விஷயங்களை நீங்க நாடலாம். இல்லைன்னா நீங்க முடிஞ்ச வரைக்கும் அப்ளிகேஷன்ல தவிர்த்துட்டு நீங்க வந்துட்டு பேங்க் அப்படின்றதுக்குள்ள வந்துட்டு போகலாம். ஏன்னா பேங்க்ல வட்டி விகிதம் அப்ளிகேஷனை கம்பேர் பண்ணும் பொழுது உங்களுக்கு வட்டி விகிதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால அதுக்குள்ள போகலாம்.
லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்குன்னு நிறைய விதிமுறைகள் இருக்குது. அதை பற்றி நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்களில் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். அண்ட் அதே போல் நம்ம இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே ஒரு விழிப்புணர்வுக்கானது மட்டும்தான். ஸோ இதில் நம்ம போய் ஒரு லோன் எடுங்க இல்லை எடுக்காதீங்க அப்படின்ற ஒரு பரிந்துரை பண்ணுறது கிடையாது. ஒரு லோன் எடுக்கும் பொழுது நம்ம என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும், என்னென்ன விஷயங்களை நம்ம கவனிக்க தவறிடுறோம் அப்படின்ற எல்லாவற்றையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு வீடியோ அப்படின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனுடைய பெயர் உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் போய் பாருங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷனுடைய பேர் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை பற்றின கேள்விகள் என்பது உங்களுக்குள்ள கண்டிப்பாக இருக்கும். இதனுடைய கேள்விகள் உங்களுக்கு என்னவோ அந்த கேள்விகளை கீழே கமெண்ட் பண்ணும் பொழுது நான் கண்டிப்பாக அதை நான் படித்து பார்த்துட்டு அதுக்கான ரிப்ளை அப்படின்றது நான் உங்களுக்கு கொடுப்பேன். அண்ட் இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸை பற்றின பேச்சுக்கள் அப்படின்றது நம்ம பேசியிருக்கிறோம். அதெல்லாம் பார்க்கலைன்னா பார்த்துடுங்க. நன்றி. வேற ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.